ஆமா, இந்த ஐடியா செட் ஆகலைன்னா வேற என்ன ஐடியா வச்சிருக்க? மேடம், என் ஆளுங்க அவனை சுத்தி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் ஸ்கெட்ச் மிஸ் ஆனாலும் அவங்க ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது. மடக்கி பிடிச்சி கர கர கரன்னு கழுத்தறுத்து போட்டுருவானுங்க. எப்படி? இந்த ஆட்டை எல்லாம் அறுப்பாங்களே, அப்படியா? ஐயோ வேணாம் மேடம், இதை கேட்கும் போதே எனக்கு தலை சுத்துது. ப்ளீஸ் மேடம், அவரை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். சரி, நீ அவனை ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இரு. தேவைப்பட்டா சொல்றேன். அவன் கதையை முடிச்சு காணா போனமா தூக்கி போட்டுரு. ஓகே மேடம். பாத்தியா, 24 hours கொலவெறியோடு தான் இருக்கான். நான் மட்டும் ஊன்னு சொன்னா போதும், அந்த ஜீவாவை முடிச்சிடுவான். நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கலன்னா அதை விட்டு வைக்க கூடாது, வேரோட அறுத்துடணும். அதான் என்னோட பாலிசி. என் தீபிகா ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு வச்சுக்கோ, வேற வழியே இல்ல, அதுதான் நடக்கும். இனிமே நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். அந்த ஜீவா இனிமே உழைக்கிறது கஷ்டமா போயிடும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பார், நான் நல்லவளா இருக்கிறதும் கொலகாரியா மாறுறதும் உன் கையில தான் இருக்கு. ஜாக்கிரதை. தனியா பேசணும்னு நீங்க கூட்டிட்டு வந்தப்போ மனசு எரிமலை மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ தண்ணி இல்லாத கடல் மாதிரி இருக்கு ஜீவா. என்ன பண்றது, லவ் பண்ணிட்டோமே. இது ஒரு மாதிரியான ஹியூமன் மென்டாலிட்டி. பூங்கோடி என்ன டிசைட் பண்ணிருக்கான்னு தெரியாதுல்ல ஜீவா. மேரேஜ் தான் ஒருத்தர் லைஃப்லயே மேஜர் பார்ட்ல. ஆமா ஜீவா, உன் அப்பா அம்மா லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? தெரியல, இது வரைக்கும் நான் அதை பத்தி கேட்டதே இல்ல. ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றாங்க. அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அப்பா துடிச்சு போயிடுவாரு, அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அம்மாவும் அப்படியே துடிச்சிடுவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பயங்கர லவ் இருந்தாதான் குழந்தைங்களை கூட நேசிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஷூர். எனக்கு உன் கூட பெரிய ட்ரீம் எல்லாம் இருந்துச்சு ஜீவா. உன் கூட வாழணும், ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு பெத்துக்கணும், அவங்க கூட இந்த உலகத்தையே சுத்தணும், இப்படி நிறைய ட்ரீம் இருந்துச்சு. இது நிறைவேறுமா இல்ல கலைஞ்சிருமான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியா? என்ன கேள்வி இது? என்ன வேணாலும் சொல்லு. உனக்கு கூட பிறந்தவங்க இல்லாம போனது உன்னோட பேட் லக். உன் மனசுல உள்ளதை ஷேர் பண்ணிக்க உனக்கு யாருமே அமைஞ்சதில்ல. நீ லக்கி தான் ஜீவா, உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. சரி, உன் கூட சந்தோஷமா இருக்கலான்னு வந்துட்டு சீரியஸாவே பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? ஓகே, நான் ரெடி. என்ன விளையாடலாம்? கபடி.
நீ பூங்கொடி ஞாபகத்திலே இருக்கேன்னு நினைக்கிறேன். கபடி எல்லாம் வேண்டாம், வேற ஏதாச்சும். கண்ணாமூச்சி விளையாடலாமா? இல்ல வேண்டாம், ஏறக்குறைய நாம இப்பதான் விளையாடிட்டு இருக்கோம். ஜெயின் வீல் போலாமா? ஓகே, வித் ப்ளஷர். தீபி, இவ்வளவு நேரம் ஆச்சு இந்த பூங்கொடி காணோம். ஜீவா, ஏன் இவ்ளோ அவசரப்படுற? சிட்டி பொண்ணுங்களுக்கே லவ்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா ரொம்ப யோசிப்பாங்க. பூங்கொடி வில்லேஜ் பொண்ணு, சோ யோசிச்சுட்டு வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும். சரி ஓகே ஜீவா, அவ வந்து என்ன சொல்ல போறாங்கிற டென்ஷன் உன்னை விட எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஓகேவா, பாய். Jiva? Yes. I'm Babu. Cool Babu. Nice to meet you. Bro, என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? கையை கொடுங்க ப்ரோ. ஆமா, நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீங்க? சொல்றேன் ப்ரோ. போக போக எல்லாமே புரியும். Can I ask you something? இந்த லவ் இருக்குல்ல, லவ், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹலோ, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஜாலியாக பேசுறதா நினைச்சு என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, போங்க. ப்ரோ, கூல் ப்ரோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களை கூல் பண்றதுக்காக தான் இந்த கூல் பாபு வந்திருக்கேன். டெல் மீ ப்ரோ, இந்த லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹலோ, நான் எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும்? அப்போ உங்களுக்கு மட்டும் அடுத்தவங்க வந்து ஆன்சர் சொல்லுமா? ப்ரோ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் ப்ரோ. நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க, எதுக்காக வெயிட் பண்றீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க பூங்கொடிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோ, அதுக்குள்ள ஷாக் ஆனா எப்படி? இன்னும் நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்கே. பூங்கொடி சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு பூங்கொடி மேல செம்ம லவ். டேய், பூங்கொடியை நான் லவ் பண்றேன்டா. ப்ரோ, பூங்கொடி உங்களை லவ் பண்றானா? அதை சொல்றதுக்காக தான் அவ இங்க வருவா. அதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ, 5 மணிக்கு வர சொன்னீங்க, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இன்னும் புரியல உங்களுக்கு? ப்ரோ, எனக்கு மட்டும் பூங்குடி மேல சம லவ் இல்லை, பூங்குடிக்கும் என் மேல செம்ம லவ். டேய், சும்மா கதை விடாத. கதை இல்ல, நிஜம். அன்னைக்கு பூங்குடி தலையில இருந்த ரோஸ் கீழே விழுந்துச்சுல்ல, நீங்க கூட அதை எடுத்து அவகிட்ட கொடுத்தீங்கல்ல. அந்த ரோஸை வாங்கி நான் தான் அவ தலையிலே வச்சு விட்டேன். அதை எடுத்து கொடுத்ததுனால அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா. ஆனா நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் ஏதோ ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்கு. அவ காலேஜ் படிக்கிற இந்த இடத்துல
யாருக்கும் தெரிய வேணாமேன்னு சொல்லி சீக்கிரட்டா வச்சிருக்கோம். ஆனா முடியல ப்ரோ. உங்களுக்கு முன்னாடி ராசுகுட்டின்னு அவங்க ஊருக்காரன் பூங்கொடி பின்னாடியே சுத்தி 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 லவ் டாஷா பண்ணிட்டு இருந்தான். அவனை எப்படியும் ஒரு வழியா டேக்கிள் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் ப்ரோ, இந்த கதையில நீங்க தானே ஹீரோ. இதுல போய் நீங்களே வில்லனா வந்தா எப்படி? இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். எனக்கு பூங்கொடியை பத்தி நல்லாவே தெரியும். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் இதை நம்ப மாட்டேன். ப்ரோ, இதுதான் பிளண்டர் மிஸ்டேக். லவ்ல கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்க கூடாது. ஆமா, நீ யாரு? நீ ஏன் தேவையில்லாம இங்க வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? பூங்கொடி நான் லவ் பண்ணலனா அவளே வந்து சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ப்ரோ, அவ எவ்வளவு சாஃப்டான பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க ஏன் தேவையில்லாம அவளை போய் சங்கடப்படுத்துறீங்க? இதோ பாருங்க ப்ரோ, அவளுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் அதிகம். உங்களை ஒரு ஜென்டில்மேனா அவ நினைக்கிறா. அதனால உங்களை முகத்துல அடிச்ச மாதிரி உங்களை பிடிக்கல, உங்களை லவ் பண்ணலன்னு அவளால சொல்ல முடியல ப்ரோ. சொல்லவும் வேணான்னு நினைக்கிறா. அதான் நான் சுக்கா இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சா. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன டைமுக்கு அவ வரலன்னு உடனே நீங்களே புரிஞ்சுக்கிட்டு போயிடுவீங்கன்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணா. ப்ரோ ப்ரோ கூல் ப்ரோ, உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். இனிமே என் லைஃப்லயோ எங்க லவ்லயோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி மட்டும் பண்ண இல்ல, போய் எல்லாமே போய். ப்ரோ, நான் சொல்றதெல்லாம் அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லாதீங்க. அங்கே பாருங்க. எங்கம்மா போறா? அந்த காரை ஃபாலோ பண்ணணும். சரி உட்காருங்க. சீக்கிரம் போங்க.
விடு ஜீவா, விடு, நான் போய் சாகுறேன். ஏய் ஏன் இப்படி பண்ற? ஆ? உன் கூட வாழதான் முடியல, சேர்ந்து சாகவாவது போறேனே, என்ன விடு. ஏய் சொல்றது புரிஞ்சுக்கோ, சொல்றல வா. வேண்டாம் வா. விடு. வா. வா. விடு ஜீவா. ஏன் தீபிகா இப்படி பண்ற? ஆ? நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக நீ நான் தான் தெளிவா உன்கிட்ட சொன்னல ஜீவா. உங்களுடைய சொன்னா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ, சப்போஸ் மறந்துட்டானா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னல. அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்ன அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு மனசு வரலல்ல. நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? தீபி ப்ளீஸ், நீ என்ன இல்ல ஜீவா, நான் தான் செல்ஃபிஷ் நினைச்சேன். நீ என்ன விட செல்ஃபிஷா இருக்க. மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கலன்னா செத்துடலான்னு இன்னைக்கு தான் நீ டிசைட் பண்ணிருக்க. இந்த விஷயத்துல நான் உனக்கு சீனியர் ஜீவா. நீ கூட வாழ்ற வாழ்க்கை உனக்கு சாகிறத விட மோசமா இருக்குல்ல. எனக்கு செகண்ட் சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறல்ல. நான் உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறேன்? நான் செத்துறேன் ஜீவா. சாரி தீபி. நீ இப்படி சமாதானப்படுத்தி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்காத. நான் ஒரு தீர்மானமான முடிவோட தான் இருக்கேன். வாழ்ந்தா உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். இனி சாகிறத பத்திலாம் யோசிக்க வேணாம். நாம எவ்வளவுதான் தடுத்தாலும் ஒரு நாள் நம்ம சாக தான் போறோம். இங்க பாரு, தற்கொலை பண்ணிக்கிறது முட்டாள்தானா? ஆனா இன்னைக்கு நானே அப்படி ஒரு முடிவுக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு தீபி. நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்தின. என்னதான் கடல்ல இருந்து நான் உன்னை காப்பாத்திருந்தாலும் பொதக்குழில இருந்து காப்பாத்தினவள தானே உனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல தீபிகா, இனிமே எனக்கு நீதான். உன் விருப்பத்துக்காக நீ விருப்பப்பட்ட மாதிரி உன் கூட வாழ போற. போலாமா? டேய், எனக்கு பூங்குடி உன்னை லவ் பண்ணாத கூட தப்பா தெரியலடா. ஆனா அதுக்கு ஒரு போஸ்ட்மேன் அனுப்பிச்சு வச்சா பாரு, அதுதான்டா கடுப்பா இருக்கு. சுத்தமா விளங்கலடா. என்னடா நடந்துச்சு? ஆமாண்டா, அவன் ஒரு யூனிஃபார்ம் போடாத போஸ்ட்மேன். டேய், அவன் பேர் நம்ம சொன்ன ஏதோ கூல் பாபு. கூல் பாபு. அவனுக்கு கூல் பாபுன்னு பேர் வச்சதை விட கூழ் ஊத்துற பாபுன்னு பேர் வச்சிருக்கணும். அப்பதான் கரெக்டா இருந்திருக்கும். நல்லா பார்க்க அப்படியே பண்ணி. ஏய், நீ தெளிவா சொன்னாலே புரியாது, இதுல பூடகமா சொன்ன எப்படி? சுத்தமா விளங்கலடா. யாரா அந்த கூல் பாபு? என்னடா நடந்துச்சு? அந்த பூங்குடி, நீ எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க தானே? நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க? ஆமாண்டா, நாங்களாம் ஒரே மாதிரி தான். ரொம்ப நல்லவங்க. ஆமாண்டா, இந்த வருஷத்துக்கு ரொம்ப நல்லவங்களுக்கான நோபல் பிரைஸ் பூங்குடிக்கு தான் தராங்களாம். வேணும்னா அதுல உன் பேரையும் சேர்த்துக்க சொல்றேன். டேய், இப்ப எதுக்குடா அந்த பேச்சு? விடு. டேய், எப்படிடா விட முடியும்? இந்த பூங்குடி பச்சோந்தியை விட கேவலமா மாறிட்டாடா.
ஏய் நிறுத்துடா. பூங்குடியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? டேய் சாமி, எங்களுக்கு பூங்குடி பத்தி தெரிய வேணாம், அந்த கூல் பாபு பத்தி தெரிய வேணாம். ஏய் யாரா அந்த கூல் பாபு? அவனுக்கு பூங்குடிக்கு என்னடா சம்பந்தம்? கிழிஞ்சது போ. மறுபடியும் நான் முதல்ல இருந்து சொல்லுமா? விளங்கிறேன்டா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏய் கோபி நெசமா தான்டா கேக்குறேன். யாரா அவன்? ஆ? பூங்குடியோட லவ்வர். 2 பேருமே லவ் பண்றாங்களா? லவ்